ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதோட பேசிக் லெவலில் வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணோங்கிற மாதிரி வீடியோலாம் நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இதை பார்த்தா ப்ராபப்ளி உங்களுக்கு புரியும். ஸ்டில் இல்லைனாலும் நான் புரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறேன் இந்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோ எதுக்கு பற்றி இருக்க போகுது அப்படின்னா வந்து, ஓகே நீ எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றிலாம் ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் காசை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 இருக்கலாம், 5000, 10000, 50000, 1 லட்சம் எவ்வளோ நாள் இருக்கட்டும், இல்லை 500 கூட இருக்கட்டும், எந்த காசு இருந்தாலும் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கான அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களாக இருந்தால் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வித்வுட் எனி டிலே. ஸோ திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு Prak World. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் ஒரு 10000 இருக்குது. அந்த 10000 வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி, உங்களுக்கு ஒரு நல்லா வெளியே தெரியக்கூடிய கம்பெனியாக ஒரு டிசிஎஸ் கம்பெனி வச்சுப்போம், டாடா கன்சல்டன்சி வச்சுப்போம், இல்லை ரிலையன்ஸ் வச்சுப்போம், ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஒரு 10 ஷேர் வாங்குறீங்க வைங்க. வாங்கிட்டு அதை வச்சுக்கணும்ல, நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். முன்னாடி காலத்துலாம் ஃபிசிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். பட் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நம்ம கையில் காசு இருக்கிறது வந்து நம்ம ஒரு பேங்க்கில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறோம். அதுக்கு சேவிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் நம்மளோட காசு இருக்க போகுது. இதுதானே, இதை நம்ம வந்து எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, என்ன ஏதாவது அது எவ்வளோ வட்டி வருது, அதெல்லாம் நம்ம வந்து ஃபோன் ஆப்லேயே இப்போ பார்த்துக்கிறோம். இதே மாதிரி இந்த காசை வச்சுக்கிறதுக்கு எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் தேவைப்படுதோ, நம்ம வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து நிறைய புரோக்கர்ஸ் கொடுக்குறாங்க. brokerage ஆப்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த ஆன்லைன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக, யூடியூப்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த ஆட்லாம் பார்க்குறோம்ல. இந்த அப்ஸ்டாக் வருது, அப்புறம் இந்த ஜெரோதா, அப்ஸ்டாக், இந்த மாதிரி ஏகப்பட்ட brokerage-ஸ்லாம் இருக்குது. அந்த broker கிட்ட நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வாங்கணும். இது நீங்கள் broker கிட்டையும் வாங்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு என்கிட்ட ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் நான் brokerage ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் வச்சுருக்கேன், ஐசிசி வச்சுருக்கேன், இல்லை எஸ்பி, ஏதோ ஒரு பேங்க், அந்த பேங்க்லேயே நான் போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பேங்க்லேயுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விஷயம், ஒரு broker கிட்ட வந்து நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது ஜெரோதா இந்த மாதிரி, நான் வந்து பர்சனலாக சில brokerages யூஸ் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து நான் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் ஏன் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நான் அதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அதை பற்றி தெரியும். ஸோ அதனால் அது லிங்க் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வேணால் அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஷேர்ஸ் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்க, இல்லாட்டி தேவையில்லாமல் அதை டைம் வேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த ஒரு புரோக்கர் கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவோம். போனதுக்கப்புறம் அடுத்து நம்ம போய் ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு அதை வச்சதுக்கப்புறம் அந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்ட் ஆகும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்துக்கிறதுக்கு பேங்க் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், அது வந்து வெட்ட வெளியாக இருக்க போது ஒரு டிஜிட்டலாக அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் வந்து என்ன, ஆப்வியஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து அவங்க எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பார்ப்பாங்கன்னா, ஒரு டெபாசிட்டரி ஆர்கனைசேஷன் பார்ப்பாங்க. இந்த NDSL, CDSL அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நம்ம அவங்கள பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு டெபாசிட்டரி சிஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வச்சிருக்க, அதாவது இதெல்லாம் நம்ம சொத்து தானே. நீங்கள் வந்து வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டும் சொல்ல, மார்க்கெட்டை ஒட்டி நடக்கக்கூடிய எல்லாமே, வாங்கக்கூடிய எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய கம்பெனி ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும், இது எல்லாமே வந்து மார்க்கெட்டை ஒட்டியே தான். இது எல்லாமே நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வைக்கணும். நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறது நமக்கு தெளிவாயிடுச்சு. இப்போது அடுத்த கட்டமாக வந்துட்டு நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது. ஓகே, நான் வந்து ஒரு broker கிட்ட வந்து நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டுப்பா, இப்போ நான் ஸ்டாக்ஸ் வாங்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே தான் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே 2 சந்தை இருக்குது. ஒன்று NSE, இன்னொன்று BSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ரொம்ப பழசு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 2004, 2000 அந்த டைமுக்கு மேலே வந்து. பட் நான் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, இன்னும் லேமன் டேர்மில் சொன்னோன்னா, இப்போ நம்ம வந்து காய்கறி வாங்குறதுக்கு சந்தைக்கு போகிறோம்ல, காய்கறி சந்தைக்கோ இல்லை ஒரு மீன் மார்க்கெட்டுக்கோ ஏதோ ஒன்று போகிறோம். அங்கே சந்தை போட்டிருப்பாங்க. அந்த சந்தையில் நமக்கு தேவையான காய்கறிகளை வாங்குவோம், நம்ம பையில் போட்டு வந்துடும். இப்போ அந்த சந்தை இருக்குல்ல, அந்த சந்தை தான் வந்துட்டு நம்மளோட இந்த எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்த NSE, BSE அப்படின்னு சொல்கிற இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதுதான் அந்த சந்தை. இப்போது அங்கே போய் காய்கறி வித்துட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் வந்து அந்தந்த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் TCS கம்பெனி அங்கே இருக்கும். அதாவது TCS கம்பெனியோட ஓனரே அங்கே இருக்க மாட்டாங்க. அது TCS கம்பெனியோட ஷேர்ஸை விற்கக்கூடிய ஆளுங்க வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம போய்
ஷேர்ஸை வாங்கிட்டு வருவோம். ஓகேவா? அண்ட் ஷேர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஓனர்கிட்டேருந்தே வாங்கிட்டு அந்த கம்பெனிலேருந்தே வாங்கிட்டு வருவோம்னா கிடையாது. நம்ம வந்து காசை கொடுப்போம். அந்த காசை வந்து அந்த ஓனர்கிட்ட போய் யார் வாங்கிட்டு வருவாங்க நடுவில் இருந்து அப்படின்னு பார்த்தா வந்து புரோக்கர் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்படி தான் முந்தைய டைம்லேயும் நடந்துட்டு இருந்தது. ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒரு பெரிய சந்தையில் போய் எல்லாரும் பண்ணும்போது நான் வந்து ஒரு புரோக்கர் கிட்ட காசு கொடுப்பேன். அந்த புரோக்கர் போய் அவங்க கிட்ட போய் அதாவது எவ்வளோ விலையில் அடிச்சு பேசுவோம்ல. இப்போ ஆப்வியஸாக மார்க்கெட்டில் போகிறோம், ஒரு தக்காளி விலை வந்து ஒரு 30 ரூபான்றாங்கன்னா உடனே 30 ரூபான்னு சொல்லிட்டு வாங்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏற்றியா இருக்குது, அது மாதிரி தான் இருக்கும். அந்த விலைவாசி ஏற்று நம்ம பேசி பார்த்துட்டு வாங்குவோம். அந்த மாதிரி நம்ம புரோக்கர் கிட்ட போய் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி எனக்கு இந்த விலைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அந்த புரோக்கரும் போய் அந்த கம்பெனியில் போய் நம்ம சொல்கிற காசில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம போய் ஸ்டாக்கை வாங்கிட்டு வருவோம். அண்ட் இதுதான் சந்தை. இந்த மாதிரி ரெண்டு சந்தை மட்டும் இருக்குது. இந்த மாதிரி பல சந்தைகள் இருக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸான சந்தை எது, ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு பார்த்தா வந்து இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிஎஸ்சி, இதை தான் ரெண்டுத்தையும் சொல்லுவாங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டிமேட் ஓப்பன் ஸ்டாக் வாங்குறதுக்கு ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. டிமேட் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது ஒரு கம்பெனிலேருந்து ஷேர் வாங்குறதுக்கு ஒரு புரோக்கர் தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக 3வது விஷயம் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க போகிறேன், முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கண் கூட தெரியுது டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒரு கடந்த 10 வருஷமாகவே வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடிலேருந்து அது ரொம்ப அழகாக வளர்ந்துக்கிட்டே இருக்க அந்த கம்பெனி ஃபியூச்சர்லையும் நல்லா வளரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் முதல் இந்த விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல நினச்சேன். ஏன்னா பல பேருக்கு வந்து நான் என்னோட நியர்பையில் கூட பேசும்போது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கேம்பிளிங், அதாவது வந்து சூதாட்டங்கிற மாதிரி நினச்சிருக்கவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான புரிதல். இது எப்போ கேம்பிளிங் அதாவது சூதாட்டமாக மாறுதுன்னா, ஒரு குத்தாம்போக்கில் எனக்கு வந்து ஒரு கம்பெனி பற்றி எந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது. நான் வந்து கண்டமணிக்கு போய் வாங்குற வைக்கிற ஒரு ஷேர் வந்து அதை வாங்கி ஹோல்ட் பண்ணுறது அப்பெல்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு நாளில் வாங்கி இன்னைக்கு காலைல வாங்குற ராத்திரி விற்றுருவேன், இன்னைக்கு வாங்குற ஒரு 2 நாளில் விற்றுருவேன். நம்ம வாங்கி விற்பாங்க தெரியுமா, அவங்க தான் கேம்பிள் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணுறோம், ஓவர் த லாங் ஸ்பேன் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம். பிகாஸ் நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய கம்பெனிங்க தான் இதெல்லாம். வந்து இதோட வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, அபரிவிதமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு 1000 கோடி 500 கோடி 1000 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ வந்து 5000 10,000 கோடி. இப்போ ரிலையன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 6 லட்சம் கோடி 6.5 lakhs crore அவங்களோட மார்க்கெட் கேப்பில் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் HDFC பேங்கை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு, அதுக்கப்புறம் TCS, இந்த மாதிரி பெரிய கார்பரேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். இந்த ஆர்டிக்கல் மேபி ப்ராப்ளம் அது ஏதாச்சும் இருந்தால் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா விப்ரோவில் வந்து நீங்கள் 1990s ஓகேவா 1990s விப்ரோ கம்பெனியில் வெறும் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி 1990 10,000 ரூபாங்கிற பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. மேபி இப்போ இன்ஃப்ளேஷனுக்குலாம் டேலி பண்ணால் இப்போ ஒரு 60,000 70,000 இருக்கும்னு வச்சுப்போமே. ஸ்டில் நீங்கள் அந்த காசு அப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 350 கோடி. யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் பெரியவங்களோ யாராச்சும் வந்து சும்மா இந்த மார்க்கெட்டை பற்றி ரொம்ப நாலேஜ் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த நேரத்தில் காசு வந்து வாங்கி வச்சுட்டு, இப்போ எப்படி நம்ம வீடு வாசல்லாம் வாங்குறாங்களா, இப்போ ஒரு வீடு வாங்குவாங்க, நகை நட்டு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு விட்டுருவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து நான் நேற்று வந்து ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடம் வந்து 10 லட்சம் ரூபாய். ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறேன் அந்த இடத்துல விலை வந்து 9 lakhs ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம பேனிக் ஆகிட்டு பயந்துட்டு போய் வித்துட்டு வந்துருவோமா என்ன? 9 லட்சம் ஆனாலும் நமக்கு நல்லா தெரியும் நம்ம வாங்கின இடம் ரொம்ப குவாலிட்டியான ஏரியா. கண்டிப்பாக வந்து ஓவர் த ஸ்பேன் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அதோட விலைவாசி கண்டிப்பாக ஏறப்போகுது. தங்கமும் அதே மாதிரி தான் ஃபியூச்சர் அதுக்கு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம அதே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸையும் பார்க்கணும். அதாவது ஒரு கம்பெனியும் நீங்கள் பார்க்கணும். நான் ஒரு ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறேன், பர்டிகுலராக ஷேர்ஸ் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு வருது, இந்த மாதம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வருது, இல்லை ஒரு 5000 10,000 ஏதோ வருது, வர நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்ஸை நான் வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது நாளைக்கே ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஆர்வப்படக்கூடாது. அது வந்து ஓவர் த ஸ்பேன் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கண்டிப்பாக ஏற போதுங்கிறது நமக்கு ரொம்ப கண்டிப்பாக தெரியும். அப்போனா அது ஏன் அது ஒரு பேனிக் வருது அப்படின்னு தெரியல. அது வந்து வீடு வாங்கும் போதோ இல்லாட்டி நீங்கள் வந்து கோல்டு வாங்கும் போதோ அப்பெல்லாம் இல்லாத விஷயம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ விஷயம் நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறதுலாம். நான் வந்து இன்றைக்கே வாங்கி நாளைக்கே ஏறணும் நீங்கள் ஒரு அபரிவிதமாக அந்த ஒரு பேராசையோடு உள்ளே வந்தீங்கன்னா வராதிங்க. இந்த வீடியோவும் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் இந்த FD RD போட்டுக்கோங்க, உங்களை யாரும் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பொறுமை இருக்குது. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண போகிறேன். என்னோட லாங் ஸ்பேனுக்கு தான் நான் போகிறேன். மேபி என்னோட ரிட்டைர்மெண்ட்டுக்கோ இல்லை என்னோட குழந்தைங்க படிப்புக்கோ அவங்க கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட வீடியோ போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ரொம்ப லென்த்தியாக பேசினாலும் வந்து இது வந்து ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து ஒரேடியாக எல்லாமே கிராப் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் எவ்வளோ முடியுமோ கிளாஸிஃபை பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக என்ன விஷயம், அதாவது நம்ம ஸ்டாக் வாங்கணும்னா இப்போ நமக்கு தேவை ஒரு brokerகிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதில் போய் நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியக்கூடிய கம்பெனிஸோட ஷேர்ஸை நம்ம வாங்கணும். இவ்வளோ. அதே மாதிரி இந்த மாதிரி 2 சந்தைங்க இருக்குது. அந்த 2 சந்தையில் போய் அதாவது அந்த 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம போய் அந்த ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டு போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச போதும். அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கலாம். நான்
எனக்கு வந்து ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு தெரியுது, இப்போ நான் வந்து 2-3 இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிசிசி, ரிலையன்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது. பட் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது வந்து ரொம்ப சேஃபான விஷயம், சேஃபாகவும் இருக்கணும், ப்ளஸ் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கணும். அப்போ நான் வந்து என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதாவது என்ன ஸ்டாக் பர்டிகுலராக நான் சொல்ல போகிறது இல்லை, பட் உங்ககிட்டயே அந்த அதுக்கான பதிலையும் விட்டுருவேன். அண்ட் மேபி ப்ராப்ளி அடுத்த வீடியோ வந்து வருது, மேபி இது இன்னும் ஒரு ஆல்டர்னேட் டேஸில் வரும். இப்போ நான் மண்டே இந்த வீடியோ ரிலீஸ் ஆகல, உங்களுக்கு நெக்ஸ்ட் வெனஸ்டே வீடியோ வரும். அண்ட் அப்படி வரும்பொழுது அதுக்கு அதில் பதில் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி மீன்வேல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னாலும் பாருங்கள். அண்ட் என்ன சிபிஎஸ்சினா என்னன்னு பாருங்கள். எண்ட் ஆஃப் தி டே வந்து இது உங்களோட காசு, நீங்கள் கஷ்டப்பட்ட காசு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. அண்ட் இதை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் ஒரு எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல், நீங்கள் வந்து எதுவுமே கஷ்டமே படாமல் டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து வீடியோவில் சொல்லிட்டு போகிறாங்கிறதுனால பண்ணாதீங்க. நான் சொன்னது ஒரு பேஸாக வச்சுக்கோங்க, உங்கள் சைட்லேயே நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம காசுக்காக தானே ஆஃபீஸ் போகிறது, வேலைக்கு போகிறது. அண்ட் அதே மாதிரி அதே விஷயத்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூகுள் பண்ணுங்கள் எக்ஸ்டென்ஷனாக என்ன ஏதுன்ட்டு. அண்ட் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் பார்க்கணுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Prak World.